ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாண்டி வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம 2026 வெளியான மெர்சி அப்படிங்கிற ஒரு மூவியை தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏஐ தான் நம்ம எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிலர் சொல்கிறாங்க ஏஐ வந்து பிற்காலத்தில் நம்மளோட வேலை எல்லாத்தையுமே மேக்ஸிமம் எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில வேலைகளை சம்மந்தப்பட்டதை சொல்லணும்னா அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட மேக்ஸிமமான வேலையை எடுத்துரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஏஐ வந்து இந்த படத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஏஐ வந்து எப்படி ஒரு ஜட்ஜா இருக்க முடியும், அது எப்படி ஒரு தண்டனை கொடுக்குது, அதை எதை அடிப்படையில வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படிங்கறதுல அந்த மூவியை காமிச்சிருக்காங்க. ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி கூட இந்த மூவி எடுத்திருந்திருக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நிறைய கடத்தல் சம்பவமும் கொலை சம்பவமும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனால நாட்டோட அமைதியே வந்து இல்லாம போயிட்டு இருக்கு. யாரால நிம்மதியா தூங்க முடியல. எத்தனை ஆபீசர்ஸ் வேலை பார்த்தாலும் சரி, அவங்களும் சில நேரம் கொல்லப்படுறாங்க. நிறைய பேத்துக்கு வேலை கிடையாது, வீடு கிடையாது, சாப்பிடுறதுக்கு உணவு கிடையாது. அதனாலதான் இந்த சம்பவம்லாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஜெயில வந்து கைதிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு நாளுக்கு நாள். எல்லா பக்கமும் பார்த்தா இவங்களோட பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அதனால எல்லா இடத்துலயும் ரெட் ஜோன் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போட்டிருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி போலீஸ்லாம் இறந்து போறாங்க, பட் ஆனா இதுக்கு மேல நம்மளால முடியாது, நம்மளுக்கு மெர்சி கோட் கண்டிப்பா தேவைப்படுது, எல்லாரும் அதுக்கான சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. 2 வருஷம் கழிச்சு அந்த மெர்சி கோட்டை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மெர்சி கோட்னாலதான் இப்போ வந்து பல பேர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மெர்சி கோட் வந்து நீண்ட காலமா நடந்துட்டு இருக்க கேஸ் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிருச்சு. தூக்கு தண்டனை கொடுக்கறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உடனே அது தீர்ப்பை கொடுக்குது. இதனால நிறைய கிரைம்ஸ் குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து ஒரு நீதிபதியாவும் சரி, ஒரு வழக்க நடத்துற வழக்கறிஞராகவும் சரி, தீர்ப்பு கொடுக்குற ஜட்ஜாவும் கூட மாறிடுச்சு. இதனால எவ்வளவோ யூசஸ் வந்து நம்மளுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம இப்பெல்லாம் நிம்மதியா இருக்கோம். கொலை செஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே நீதியை வந்து கொடுத்துருவாங்க. இதுக்காக ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப வருஷம் யாரையும் போட்டு ஜெயில அடைக்க தேவையில்லை. தண்டனை கொடுக்கறதுனால மட்டும்தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. இதுக்கு வந்து நம்ம மெர்சிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீதிமன்றத்தோட எதிர்காலமே மெர்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கவனுக்கு முழிப்பு வருது. அவன் கத்திட்டு இருக்கான், நான் எப்படிடா இங்க வந்தேன், என்னை எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கீங்க, என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெர்சியோட அடுத்த கேஸே நீங்க தான், நியாயமா இந்த கேஸ் வந்து நம்ம நடத்த போறோம், இதுக்காக நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு எல்இடியில வந்து ஏஐ வருது. அந்த ஏஐ சொல்லுது, இதுதான் மெர்சி கேபிட்டல் கோர்ட், நான் தான் வந்து ஜட்ஜ் மெடோனஸ் அப்படின்ட்டு, அவங்க மேல இருக்க கேஸ நான் தான் இன்னைக்கு விசாரிக்க போறேன், கேஸ்குள்ள போலாமா அப்படின்னு ஏஐ பேசிட்டு இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியல, நான் எப்படி இங்க வந்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அந்த ஏஐ சொல்லுது, மூச்சை இழுத்து விடுங்க, உங்களை நான் கொஞ்சம் ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவன் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி நீங்க தான் அதுங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்ப அவன் சொல்றான், நான் இதுக்கு வரைக்கும் 8 பேர் இந்த சேர்ல உட்கார வச்சிருக்கேன், என்னோட பேரு கிறிஷ் ரேவன், நான் வந்து கொள்ளையெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒருத்தர், நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு அவன் தனியா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஏஐ அது சொல்றதுதான் சொல்லிட்டு இருக்கு. மூச்சை கொஞ்சம் இழுத்து விடுங்கன்னு சொல்லி அவனும் இழுத்து விடுறான். பார்த்தா அவங்க பிளட் சாம்பிள்ஸ்ல இருந்து வந்து ஆல்கஹால் வந்து இப்ப குறைஞ்சிருச்சு, விசாரணை கண்டிப்பா இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே, அப்ப நான் எவ்வளவு நேரமா அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது 5.5 மணி நேரமா இந்த கோர்ட்ல வந்து நீங்க மயக்க நிலையில இருக்கீங்க, ஏன்னா நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லுது. கேஸ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கும்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் சத்தியம் பண்ணுங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றான். இது என்ன கேஸுங்கிறதே இப்பதான் சொல்றாங்க, உங்களோட ஒய்ஃபை நீங்க கொன்னுட்டீங்க, நிக்கோல் ரேவனா, அதுக்காகத்தான் இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி காமிக்குது. அவனோட வீட்டுக்குள்ளதான் போலீஸ்லாம் போறாங்க. அங்க வந்து ஒய்ஃப் இறந்து போற நிலையில அப்படியே படுத்து கிடக்காங்க. அப்ப பொண்ணு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா, எங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க, யார் உங்களை இந்த மாதிரி பண்ணதுன்னு கேட்கும் போதுல ஒரு கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பாங்க, அதை வச்சுதான் வந்து இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்த மாதிரி கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை என்ன நடக்குதுன்னு. காலையில உங்க ஒய்ஃபும் நீங்களும் வீட்டுல இருந்ததுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு, நீங்க தான் வந்து வாய்ஸ் மூலியமா அதை ஓபன் பண்ணி பாத்துக்கலாம், அதுக்கான அதிகாரத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியும் அவனே எதையோ டச் பண்ணி பாக்குறான் பதட்டத்துல. ஓபன் பண்ண ஃபைல்ல வந்து எல்ஏபிடின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க, அதுல ஒரு ஆள் தான் இவனும் போல. எல்ஏபிடியில இருக்கிற ரேவன்கிற ஆபீசர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அவங்க ஒய்ஃபை வந்து பண்ணதுக்காக. இவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி டேவிட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொலைகாரனை கண்டுபிடிச்சு மெர்சிகோட்டுக்கு ஆளா அனுப்பி வச்சவரே இவர் தான். பட் ஆனா இப்ப 19வது கேஸ்ல இவரே வந்து ஆஜர் ஆவாருங்கிறத யாராலையும் நம்ப முடியல. ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு இப்ப வந்து மெர்சிகோட்ல கேஸ்க்காக இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த வெப்சைட்ல அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனால நம்பவே முடியல இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு. நீங்க இந்த கேஸை எப்படி வாதாட போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போல, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் நிரபராதி, நான் வந்து என் ஒய்ஃபை கொலை பண்ணவே இல்லை, எனக்கு எந்த
கில்ட்டும் கிடையாது, நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கான். இப்ப இருக்க ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா 97.5% நீங்க தான் வந்து உங்க ஒய்ஃபை கொலை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அந்த கில்ட் இருக்கு, இதுவே போதுமானது எனக்கு. மெஸ்ஸி கோர்ட்டுக்கு 80% தேவை, அதை விட 17% உங்களோட கேஸ்ல அதிகமா இருக்கு, எனக்கு இதுவே போதுமானது உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. அப்பதான் இந்த ஏஐ சொல்லுது, எல்லா சிட்டிசனோட பிரைவேட் விஷயங்களை அக்சஸ் பண்றதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. எல்லா சிட்டிசனுமே வந்து இந்த அப்ளிகேஷன்ல அவங்கள வந்து என்ரோல் பண்ணி இருந்திருக்கணும், நீங்களும் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கேஸ் வரும்போது பர்சனலா நான் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து முழு அதிகாரமும் இருக்கு, நீங்களும் அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனோட நிறைய டேட்டாஸ் வந்து அப்படியே அவனை சுத்தி பறந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் நான் இது வரைக்கும் தப்பான தீர்ப்பு சொல்லாம நியாயமான தீர்ப்பை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து இந்த கொலையை பண்ணலைங்கிறதுக்காக எல்லா சோர்ஸையும் வந்து இந்த கோர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுல இருந்து எந்த ஃபைலையும் நீங்க அசஸ் பண்ணி நீங்க தான் நிரபராதின்னு என்கிட்ட வந்து நிரூபிக்கலாம், அதுக்கான டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 நிமிஷம் டைமிங் வந்து இந்த பக்கம் ஓட ஆரம்பிக்குது. நீங்க அப்படி நிரூபிக்கல அப்படின்னா 90 நிமிஷத்துல உங்களோட மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிருச்சு அந்த ஏஐ. இந்த டைமிங் ஓட ஆரம்பியா அவன் சொல்றான், இதெல்லாம் நிப்பாட்டுங்க, நான் ஒன்னும் கொலையாளி கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கான். இதை நிப்பாட்ட முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும் ரேவன். இந்த சேர் வந்து லாக் பண்ணப்பட்டிருக்கு, கண்டிப்பா இந்த டைமிங் முடியும் போல 92%க்கு கீழே இருக்கணும், அதுக்கான சாட்சிகளை வந்து நீங்க வந்து தேட ஆரம்பிக்கலாம். காலையில இருந்து என்ன நடந்துச்சுங்கிறத அந்த ஏஐ வந்து பிரசன்ட் பண்ண ஆரம்பிக்குது. காலையில 8:51க்கு நீங்க ஆபீஸ்க்கு போயிருக்கீங்க, ஆனா ஆபீஸ்க்கு போயும் காரை விட்டு கீழே இறங்காம மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒய்ஃப் உள்ள இருந்து சொல்றா, நீ வந்து உள்ள வராத, எதுவா இருந்தாலும் லாயர் வச்சு என்கிட்ட பேசு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, நான் கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்நேரம் இருந்துட்டு என்கிட்ட வந்து கீஸ் இருக்கு ட்ரக்ஸ்ல, அதை எடுத்துட்டு வந்து நான் ஓபன் பண்ணிடுவேன், நீயா திறந்துரு. அவன் அதுக்கப்புறம் அந்த கீஸ் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள போயிருந்திருக்கான். 26 நிமிஷம் உங்களோட வீட்டுக்குள்ள உங்க ஒய்ஃபோட நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னு ஏஐ சொல்லுது. நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க பொண்ணு உள்ள வந்து பாத்திருக்கா, அம்மாவை யாரோ கத்தியால குத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கா. உங்க ஒய்ஃபை குத்துனவனுக்கு வலது கை பழக்கம் இருந்திருக்கு, அதே வலது கை பழக்கம் தான் உங்களுக்கும் இருந்திருக்கு, இதுவும் ஒரு எவிடன்ஸ் தான் எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல உங்க ஒய்ஃபோட ரத்தக்கார ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கு. நீங்க வீட்ல இருந்து பாருக்கு போய் பயங்கரமா குடிச்சிருக்கீங்க. நான் பாருக்கே போக மாட்டேன், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க எல்லாரும் பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களை பார்ல இருந்து தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க, நான் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோவை சர்ச் பண்ண ஆரம்பிக்குது. அங்க பார்ல என்ன நடந்துச்சுங்கிற ஃபுட்டேஜ் தான் சர்ச் பண்ணிருக்கு. காமிச்சா இவன் உண்மையிலே அங்க உட்காந்து குடிச்சிட்டு தான் இருந்திருக்கான். அங்க வந்து போலீஸ் ஆபீசர்லாம் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லும் போல அங்க இருக்கிற எல்லா போலீஸையும் அடிச்சிருந்திருக்கான். அவங்களை எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து ஓடவும் ஆரம்பிச்சிருக்கான். அப்படி ஓடினவனை தான் தலையில அடிச்சு தூக்கிட்டு வந்து கோர்ட்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்குது. எல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்றான், எனக்கு ஞாபகமே இல்லை என்ன நடந்துச்சுங்கிறது, நீங்க வீட்டுக்கு திரும்பி போனீங்கன்னு கேட்டா அதுவும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என் பொண்ணு கிட்ட நான் பேசணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க ஒன்றும் விட்னஸ் கிடையாது இந்த இடத்துல, அதனால சின்ன பொண்ணை மெர்சி கோர்ட்ல வந்து ஆர்ஜர் பண்ண முடியாது. இவன் சொல்றான், என் ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டா, என் பொண்ணுக்கு நான் இப்ப கண்டிப்பா எமோஷனல் சப்போர்ட் தேவை, அது கூட நான் இருக்கணும், என்னோட பர்சனல் காலுக்கு எனக்கு வந்து அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே உங்க பொண்ணுக்கு வந்து ஒரு பர்சனல் மெசேஜ் அனுப்பலாம், அதுக்கான ரெக்வஸ்ட்டா நாங்க உங்களுக்கு தரோம், ஆனா அவங்க தான் திருப்பி கால் பண்ணணும், அப்படின்னா நீங்க பேசிக்கலாம் உங்க பொண்ணு கிட்டேன்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஏயும் அதே மாதிரி மெசேஜ் பொண்ணுக்கு வந்து அனுப்பி விட்டுருச்சு. அப்புறம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வாட்டி கால் பேசலாம் உங்களோட ஹெட் கிட்ட, அதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டு நிக்குங்கிற ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. அவர் வந்து பேசுறாரு, இந்த மாதிரி நீ பண்ணியிருந்திருக்க கூடாது, உனக்கு குடிக்கணும்னு தோணியிருந்தா கூட நீ என்னை கூப்பிட்டு இருந்திருக்கணும், நீ ஆனா இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன நடந்திருந்தாலும் சரி உனக்கு கர்மா இருக்கு, நீ பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலைனாலும் சரி அந்த கர்மா உனைய சும்மா விடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த ஏஐ வந்து போன் காலை கட் பண்ணிடுது. அவருக்கு இப்ப கனெக்ட் பண்றதுக்கான காரணமே வந்து நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அதையும் நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவன் வந்து சொல்லுவான், நானும் அவளும் எவ்வளவு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோங்கிறத நீங்க எது கிளிக் பண்ணீங்க, இப்போ வந்து கனெக்ட் பண்ணுங்க, நான் மறுபடியும் அவன் கிட்ட பேசணும்னு சொல்லி இந்த பக்கம் அவன் வந்து பேசிட்டே இருக்கான். பட் ஆனா அந்த எதையுமே கன்சிடர் பண்ணல. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத சர்ச் பண்ணி அவனுக்கு காமிக்க ஆரம்பிக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்க ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க பீச்ல வச்சு, கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு, அது எல்லாத்தையுமே நீங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் காமிக்குது அந்த ஏஐ. உங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா உங்க வேலையில ஒரு பிரச்சனை வர வரைக்கும் சொல்லி இவனுக்கு ஒரு பார்ட்னர் இருந்திருக்கான், அவன் செத்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, உங்க ஃபேமிலிக்கும் எதுவுமே சரியில்லாம போயிருச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. அவங்க எப்படி எப்படிலாம் சண்டை போட்டாங்கிறதே அந்த ஏஐ காமிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல நீங்க வந்து 57 தடவை அவங்க கிட்ட கோவப்பட்டதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட அவங்க மெசேஜ் மூலியமா சொல்லியிருக்காங்க. அதனால லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே இல்ல, அவங்க கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்க போறேங்கிறதையும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க மெசேஜ்ல சொல்லியிருக்காங்கிறத காமிக்குது. எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், நான் அந்த மாதிரி கோவப்படுவேன் தான், ஆனா அது வந்து
வந்து என் ஃபேமிலியோட நேச்சர். அதுக்காக அவள நான் கொன்றுப்பேன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? கோவத்துல ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே மறந்துருவாங்க ராவின். அந்த மாரி தான் உங்களுக்கும் எல்லாமே ஞாபகம் இல்லாம போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு எடுத்த வீடியோலாம் காமிக்கிறாங்க. பையன்கிட்ட வந்து அவ பேசிட்டு இருக்கா. அப்பாவ எங்க அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ண போறாங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்படி பண்ணா நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி போஸ்டெல்லாம் வேற போட்டிருக்கா. இவன் கேட்குறான், இது எப்படி நடந்துச்சு? இவன் யாரு ஃபர்ஸ்ட்டு? பொண்ணோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ட நாங்க தான் ஃபாலோ பண்றோமே அப்படின்னு சொல்லும்போது ஏஐ சொல்லுது. உங்க பொண்ணுக்கு வந்து 2 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்திருக்கு. ஒரு இதுல தான் இந்த மாதிரி இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கா. உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் அவ மறைச்சிருக்கா. நிறைய விதமான போஸ்ட் போட்டிருக்கான்னு சொல்லி அதெல்லாம் காமிக்கிறா. என் பொண்ணுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது. அவ எதுக்கு இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி அவனும் குழப்பத்துல இருக்கான். அந்நேரம் உங்க பொண்ணு வந்து உங்களுக்கு கால் பண்றாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது அவ பொண்ணு கால் பண்றா. அவளும் அட்டன் பண்ணி, அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா இறந்து போயிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் கத்திய வந்து வெளியே எடுக்கல. நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கேன். நீங்க வேகமா வீட்டுக்கு திரும்பி வாங்கன்னு அவ பேசிட்டு இருக்கா. இவன் சொல்றான், எதுக்காகவும் நீ பயப்படாத. இதுலயும் சில தப்புகள்லாம் நடக்கும். இவங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன். நீ கொஞ்சம் தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த தாத்தா பாட்டி வந்து எதுக்கு இவன்கிட்ட நீ பேசுற? அவன் தான் வந்து குற்றவாளி. உங்க அம்மாவை கொன்னதே அவன் தான் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப அவன் சொல்றான், ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸுக்கு எந்த ஒரு இதுவுமே நீங்க குடுக்கறது இல்ல. இந்த சேர்ல உட்கார்றதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன முடிவை குடுக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிட்டு தான் கேஸையே நடத்துறீங்க. இந்த டைமிங்லாம் வந்து சும்மா தான். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அத கூட நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஏஐ சொல்லுது, என்னால வந்து எதையும் ஃபீல் பண்ண முடியாது. ஃபீல் பண்றதுக்காக நான் வந்து டிசைன் பண்ணப்படல. என்னோட வேலையே வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை குடுக்கறது மட்டும்தான். நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்கங்கிறத கொஞ்சம் என்னால யூகிக்க முடியுது. அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். பட் ஆனா அதனால இதுக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது. உங்களோட டைம் போயிட்டே இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. எமோஷனலா வந்து முடிவெடுக்காம கொஞ்சம் நிதானமா யோசிங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு லேடிக்கு கால் பண்ண சொல்றான். அந்த டிடெக்டிவும் அந்த பக்கம் போனை எடுத்துட்டு, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்ச அப்படின்னு கேட்கவே, நான் சொல்றத மட்டும் கேளு. அந்த கிரைம் சீன்ல நீ என்னென்னலாம் பாக்குற அதை கொஞ்சம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த டிடெக்டிவ் சொல்றாங்க, உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் வந்து பொய்யான விஷயங்கள் எதையுமே சொல்ல மாட்டேன், எதையுமே பண்ண மாட்டேன். இந்த மெர்சி கோர்ட் வந்து எல்லா வட்டம் ஒரு கேஸ் நடக்கும் போதும் பீப்புளுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த வட்டமும் நடக்கணும். கேள்வியை மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லியும், நீ வந்து நியாயமா தான் நடந்துக்குவ. அதனாலதான் நான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கிரைம் சீன்ல நடந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் அக்சஸ் பண்ணணும்னு கேட்கையும் அந்த ஏஐ எல்லாத்தையும் காட்டுது. அந்த கிரைம் நடந்த ஸ்பாட்டை எனக்கு காமின்னு சொல்லியும் அவங்களும் திருப்பி காமிக்கிறாங்க. உடனே வந்துட்டு அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி எனக்கு கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லியும் ஏஐயும் அதை ஸ்கேன் பண்ணி காமிக்குது. அங்க ஒரு ஜாடி இருந்துச்சு, அது உடஞ்சிருக்கு. அதை வச்சு அவங்க வந்து அவங்கள காப்பாத்திக்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் கிச்சனுக்குள்ள போன்னு சொல்லியும் அவங்களும் போறாங்க. அதையும் ஸ்கேனிங் மூலமா தான் நமக்கு காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கு. அது யாரோடதுன்னு கேட்டா அது வந்து உங்க பொண்ணோடது. நிக் தான் வந்து பிளேட்டை தூக்கி யார் மேலேயே அடிச்சிருக்கா. தூக்கி அடிச்சுட்டே அப்படியே பின்னாடி நடந்து போயிருக்கா அப்படி சொல்லி அந்த கிரைம் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இவர் அனலைஸ் பண்ணிட்டே வராரு. அந்த கத்தியில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை காமிக்க சொன்னா அதுவும் ரேவனோட ஃபிங்கர் பிரிண்ட் தான். அவளுக்கு வந்து அந்த கத்தினா பயம். அந்த கத்தியில காய்கறியை கூட கட் பண்ண மாட்டா. அதையும் நான் தான் அவளுக்கு பண்ணி கொடுப்பேன். அந்த இடத்துல இருக்க எல்லா விஷயமுமே அவனுக்கு மேட்ச் ஆகுது. அவனோட ஹேர், அவனோட ஸ்கின், அவனோட பிளட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து கோவத்துல நடந்த ஒரு விஷயம் தான். கோவத்தினால பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்றதே ஒன்னதான் கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டிடெக்டிவ். இவங்க சொன்ன மாதிரியே நம்மளும் அதை பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ என்னோட ஒய்ஃபோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை நான் கொஞ்சம் பார்க்கணும், அதை கொஞ்சம் காமிக்கிறீங்களான்னு கேட்கையும் அந்த ஏஐ காமிக்க ஆரம்பிக்குது. ஃபோனை அசஸ் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது பொண்ணுக்கு, உங்களுக்கு, அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு, அப்புறம் கொஞ்சம் விதமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, அவகிட்ட இன்னொரு ஒர்க்கிங் ஃபோன் இருந்துச்சு, அதை செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படி ஒரு ஃபோன் கிடைச்சதா யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அதோட நம்பர் உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க, நாங்க கால் பண்றோம்னு கேட்கும்போது சொல்றான் அதோட நம்பர் என்கிட்ட கிடையாது. சரி ஓகே, உங்களோட போனையே அசஸ் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு அவனோட போனையே அசஸ் பண்றாங்க. அதுல அந்த நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணா அந்த கிரைம் சீன்ல இருக்கிற டிடெக்டிவ்க்கு இங்க ஒரு போன் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த போனை வந்து கார்ல இருந்து வெளியே எடுக்கிறாங்க. இந்த போன் வந்து ஒரு பிளாக் மார்க்கெட்ல வாங்கின ஒரு போனு. இதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுவுமே கிடையாது. இது கண்டிப்பா உங்க கம்பெனில இருந்து கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த இந்த போன்ல இருந்து வேற யாருக்கும் கால் பண்ணல, ஒரே ஒரு ஆளுக்கு தான். அவங்களுமே வந்து இந்த சிம்மை எங்கேயுமே ரிஜிஸ்டர் பண்ணல. இதுவும் ஒரு பிளாக் மார்க்கெட்ல வாங்கின ஒரு சிம் கார்டு தான் அப்படின்னு சொல்லுது. அந்த போன் வந்து இப்ப ஆக்டிவேட்டா இல்லைன்னு சொல்லி அதை ஆக்டிவேட் பண்ணி அது கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏஐ கிட்ட. அதுவும் கால் பண்ண ஆரம்பிக்குது. அந்த போன் அட்டன் பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி மெர்சி கோர்ட்ல இருந்து போன் அடிக்கிறோம்னு சொல்லி அந்த போன் கால் அப்படியே கட் ஆகுது. உடனே அதை எல்லாரும் இந்த டிராபிக்ல அந்த இடத்துக்கு போகணும்னா 30 நிமிஷம் ஆகும்னு சொல்லும்போது 30 நிமிஷம்லாம் எனக்கு டைம் கிடையாது, நீ வேமா பறக்கிற வண்டியில தான் போகணும்னு சொல்லி அங்க ஒரு பைக் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. அது மேல ஏறி அவங்க இருந்து கிளம்புறாங்க. பக்கம் ஏஐ சொல்லுது, அப்போ உங்க ஒய்ஃப் வந்து இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எதையோ மறைச்சாங்கன்னு உங்களுக்கு வந்து
வந்து டவுட் இருந்திருக்கு அப்படித்தானேன்னு கேட்கையும், ஆமா எல்லாருமே தான் பொய் சொல்லுவாங்க, எல்லாருமே தான் மறைப்பாங்க உங்கள தவிர அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். அதுக்கப்புறம் ஏஐ சொல்லுது 97.5ல இருந்து இப்போ உங்களோட கேஸோட அக்யூரசி வந்து 96.7%க்கு வந்து மாறிடுச்சு. அப்புறம் அந்த டிடெக்டிவ காமிக்கிறாங்க. இப்போ வந்து நான் ரெட் ஜோன்ல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லி, அந்த ரெட் ஜோன் வந்து ரொம்ப ஆபத்தானது, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி ஓகே நானா ஒரு நிமிஷத்துல அந்த இடத்துல இறங்கிடுவேன்னு சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு கரெக்டான லொகேஷன் வேணும்னு அந்த டிடெக்டிவ் கேட்கையும், அது எங்க இருக்குன்னு சொல்லி ஏஐ கிட்ட கேக்குறான். அது வந்து ஒரு ஹோட்டல் நேம சொல்லி இந்த இடத்துல தான் இருக்கு, பின்னாடி இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, வேமா நான் அந்த இடத்துக்கு போறேன்னு அந்த டிடெக்டிவ் போறாங்க. அதுல இருந்து ஒருத்தன் வெளியே ஓடி வரான். அவனை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இவர் வந்து ஒரு செஃப். பட் ஆனா 2 தடவை கிரைம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லியும் போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் அவனை வந்து பிடிக்கிறதுக்காக பின்னாடி ஓடுறாங்க. இப்ப என்னோட சதவீதம் எவ்வளவு இருக்குன்னு கேட்கும் போல அதே சதவீதம் தான் சொல்றாங்க. அவன் வந்து பயந்து ஓடலாம் கூட, அதனாலதான் இது குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப அவனை பிடிக்கிறதுக்காக எல்லா ஆபீசர்ஸும் ஓடிட்டு இருக்காங்க. பக்கமா அவன் ஓடிட்டு இருக்கான். அவனை சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல இருந்து கீழே விழுகிறான். நல்ல வேளை அது ரொம்ப பெரிய ஹைட்லாம் கிடையாது. அப்புறம் அந்த டிடெக்டிவ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த ஆளோட. எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் இப்பவே அவன் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்து பயந்து போய் தான் ஓடுனேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு மெக்சிகோட்ல இருந்து கால் வந்துச்சு. அவ செத்து போயிட்டாங்கிற விஷயம் வந்து என் மேல விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த செஃப். சரி ஓகே, இப்படி ஒரு கடனாளியா இருக்கிற ஒருத்தன் கூட என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கும் போல அவன் சொல்றான், உன்கிட்ட கிடைக்காத எல்லாத்தையுமே அவளுக்கு நான் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்து என் ஒய்ஃபை எக்க பார்த்தா எப்படி பார்த்தேன்னு கேட்கும் போல அந்த செஃப் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து உன் ஒய்ஃப் ஒரு மார்க்கெட்ல தான் பார்த்தேன். அதோட பார்க்கும் போல அவ அழகா இருக்கான்னு சொன்னேன். அதுக்கடுத்து நாங்க மீட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் காஃபி குடிக்கவான்னு கூப்பிட்டேன், அவளும் வந்தா. இப்படித்தான் எங்க 2 பேத்துக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது போக உன்கிட்ட இன்னொரு செல் இருக்கு அப்படிதானேன்னு கேட்கும் போல ஆமா என்கிட்ட இருக்குன்னு சொல்றான். அதையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இந்த செஃப்பும் அவன் ஒய்ஃபும் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவன் கேக்குறான். அதுக்கு இருந்துட்டு நான் வந்து உன் ஒய்ஃபோடதையும் இவனோடதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே நீ காலையில நீ எங்க இருந்தேன்னு கேட்கும் போதுல நான் என்னோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்தேன், காலையில பிரேக்ஃபாஸ்ட் சர்வீஸ பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றான். அதையும் சிசிடிவி மூலியமா செக் பண்றாங்க. அவ இறந்து போனது 10:40க்கு. 10:34 வரைக்கும் சிசிடிவி செக் பண்ணா அவன் அங்கதான் இருந்திருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே செஃப், நீங்க வந்து அவங்கள கொலை பண்ணலைங்கிறத நான் நம்புறேன்னு சொல்லி ராவினும் ஒத்துக்கிட்டான். உடனே அந்த செஃப் சொல்றான், உன் ஒய்ஃபோட பிரச்சனையை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு இருந்திருக்கலாம். அவ பொண்ணோட பிரச்சனை, அவ வேலையில இருக்க பிரச்சனை எல்லாத்தையும். பட் ஆனா நீ ரொம்ப கோவப்படுவேன்னு சொன்னது உண்மைதான் போல, எதுக்கு நீ அவளை கொலை பண்ணேன்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் அந்த செஃப் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. நான் தான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டாங்களே, எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா, நீ வந்து எங்களை அலைய விட்டதுக்காக தான் உன்னை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோடது 98% வந்து அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. இது எப்படி ஆச்சுன்னு கேட்கும் போது இப்ப வந்து பார்த்தவன் வந்து இன்னும் நீங்க தான் கொலை பண்ணிருப்பீங்கிறதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸா மாறிட்டான். சரி ஓகே 100% மாறாம இருந்துச்சு, வேற என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம்னு சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா இன்னும் 53 நிமிஷம் தான் அவனுக்கு இருக்கு டைமிங். இவ்வளவு நேரம் நீங்க பண்ணது எல்லாமே நீங்க வந்து கொலை பண்ணலைங்கிறதா, அப்படி இல்ல உங்க ஒய்ஃப் யாரு கூடயோ தொடர்பு வச்சிருந்ததை கண்டுபிடிக்கிறதுக்காகவா? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, என் ஒய்ஃபை வந்து வேற ஒருத்தங்க கூட தொடர்பு வச்சிருந்தனால நான் தான் கொன்னுட்டேங்கிறத சொல்ல வரீங்களான்னு சொல்லி ஏஐட்ட கேக்குறான். அப்படி சொல்ல வரல, பட் ஆனா நீங்க எதையோ மறைக்கிறீங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுது. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு ஏஐ சொல்லுது. அப்பதான் ராவின் வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு கூட நான் அவளை ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லும் போதுதான் அப்ப நீங்க திருப்பி குடிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் கேட்கும் போதுல 1 வருஷம் இருக்கும்னு சொல்லையும் ஒரு ஃபுட்டேஜ் காமிக்குது அந்த ஏஐ. கராஜ்ல உட்காந்து இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. அந்நேரம் ஒய்ஃப் வந்து இப்ப கூட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அத வந்து ஒய்ஃப் வந்து வீடியோ எடுத்துட்டே வரா. அதை நினைச்சு இவன் ரொம்பவே கோவப்படுறான். நீ எதுக்கு இப்ப என்னை வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏஐ கேக்குது, எதுக்காக இந்த குடிப்பழக்கத்தை மறுபடியும் நீங்க குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடிப்பழக்கத்தை நிப்பாட்டினதுக்காக என் ஒய்ஃப்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. பட் ஆனா என்னால அதை மறக்கவே முடியல. எதை மறக்க முடியலன்னு கேட்டா, அவனோட பார்ட்னர் ரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் இறந்து போயிட்டானா, அதைத்தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த துக்கம் வந்து என் கண்ணை மறைச்சிருச்சு, மறுபடியும் நான் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பார்ட்னர் எப்படி செத்தாங்கிறத காமிக்க போறாங்க போல. பாஸ்ட்டுக்கு போறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவரோட ஃப்ரெண்டும் இந்த ரேவனும் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி போயிருக்காங்க. முன்னாடி இந்த கார்ல யாருமே இல்ல, அப்படியே விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போல ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. ஓகே நீ ஒய்ஃப் கிட்ட பேசு, நான் போய் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் இறங்கி போறாரு. போய் அந்த காரை செக் பண்ணிட்டு இருக்கும் போதுல இந்த பக்கம் இன்னும் போன் பேசிட்டு தான் இருக்கான். அப்புறம் அந்த கார் அப்படியே பின்னாடி வந்து போலீஸ் கார்ல இடிச்சு அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அடிபட்டுருது. அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டு சொல்றான், இல்ல நீ போய் அவனை பிடி, அவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பிடிக்கிறாங்க. பார்த்தா அங்க இருந்து அவன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். ஃப்ரெண்டை கார்ல விட்டுட்டு இவன் ஓடியா போய் அவனை அரெஸ்டும் பண்ணிடுறான். ஆனா ஃப்ரெண்ட் அதுக்குள்ள இந்த பக்கம் செத்து போயிட்டான். அரெஸ்ட் பண்ணவனை வந்து கோர்ட்ல வச்சு எல்லாம் விசாரிச்சு இவன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதியை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நான் அவனை பிடிச்சு கோர்ட்ல கொடுத்தா கோர்ட் வந்து தண்டிக்கும்னு நினைச்சேன், ஆனா அவங்க அதை பண்ணவே இல்ல. இன்னைக்கு அந்த கெட்டவனை நான் கண்டிப்பா கொண்டு
கொண்டிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த கில்ட்ல தான் இப்போ வரைக்கும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க கேஸ விட்டு வேற எங்கிட்டோ போயிட்டு இருக்கீங்க. இதனால உங்க டைமிங் தான் போகுது. மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணுங்க கேஸ்ல அப்படின்னு சொல்லியும் என்ன நடந்துச்சுங்கிறத இப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். காலையில நான் ஆபீஸ்க்கு கிளம்பி போனேன். நான் என் வண்டியில ஒரு ஃபிளாஸ்க் வச்சிருப்பேன். அதுல தான் ட்ரிங்க்ஸ ஊத்தி வச்சிருப்பேன். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவ அத கண்டுபிடிச்சிட்டா. அவ எடுத்து வச்சதுனால நான் கோவப்பட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனேன். போய் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். சண்டை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து நான் உடைச்சு போட்டுட்டேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் உடைச்சிட்டேன். அதுல இருந்து ஒரு 2, 3 கண்ணாடி பீஸ் சிதறிதான் அவ கையில இருந்து ரத்தம் வந்துச்சு. அத நான் சரி பண்ண ட்ரை பண்ணேன். அதனாலதான் என் மேல இந்த பிளட் கரை இருந்திருக்கும். சரி ஓகே, இதை இப்ப சொல்றீங்களே, இதை ஏன் ஃபர்ஸ்டே சொல்லல அப்படின்னு கேட்கும் போதுதான் அவன் சொல்றான், நான் ஃபர்ஸ்டே இதை சொல்லி இருந்திருப்பேன். ஆனா அப்ப கூட நீங்க தான் என்னை கொலையாளின்னு சொல்லி இருந்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவளை கொல்றதுக்கான வாய்ப்பு 1% கூட என்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அவன். அவ கூட சண்டை போட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்புறம் பார்ல போய் தண்ணி அடிச்சேன். கண்ணை முழிச்சு பார்த்தா இங்க மெர்சி கோர்ட்ல இருக்கேன். இவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒருவேளை அவ அந்த டயத்துல அஃபேரை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தா அப்படின்னா நான் கோவத்துல கத்தி எடுத்து குத்த கூட அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்க வரான். அப்ப அந்த ஏஐ சொல்லுது, இந்த மாதிரி நீங்க உங்க தப்ப ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் சொல்றான், இது ஒண்ணு நான் கண்டிப்பா சொல்ல வரல. இது ஒரு யூகம் மட்டும்தான். ஆனா நீங்க யூகத்தை வாயை திறந்து வெளியே சொன்னா கூட என்னால உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியும். இதுதான் என்னோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் கண்டிப்பா அந்த கத்தி எடுத்திருந்தா கூட அவளை குத்தி இருக்க மாட்டேன். கண்டிப்பா நான் என் ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இப்ப கூட உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. என்கிட்ட இருக்க எல்லா ரிசோர்ஸஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நிரபராதியை நிரூபிக்கிறதுக்கு சில விஷயங்கள் உங்க கண்ணை மறைக்கலாம். ஏன்னா 98% உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கிறதுனால கூட உங்களுக்கு அப்படி இருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா யோசிங்க ரேவன் அப்படின்னு சொல்லுது ஏஐ. அது மட்டும் இல்லாம உண்மை எப்பயுமே கசக்க தான் செய்யும். உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பலையா, அதுக்குள்ளே சாகுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. திடீர்னு அவன் ஏதோ யோசிக்கிறான். என்ன சொல்றீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு ஏஐ கேக்குது. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள யோசிக்காம நான் கொஞ்சமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க யுவர் ஆனர் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். உடனே இருந்துட்டு ஏஐ சொல்லுது, உங்களுக்கான டைம் இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க நினைச்சா கூட உங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போது, எப்படி இன்னும் 40 நிமிஷத்துக்குள்ள நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரேவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். யாரு ஏன் இதுக்காக அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏஐட்ட சொல்றான், என் ஒய்ஃபோட போன் ஹிஸ்டரியை காமிங்க, அதுல இருக்க கான்டாக்ட் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும் போதுல ஃபேமிலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவனையும் ரிமூவ் பண்ணிடுறான், பொண்ணை ரிமூவ் பண்ணிடுறான். ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் வேலை செய்யற இடத்துல இருக்கவங்களையும் தனித்தனியா பிரிச்சு வச்சு பாக்குறான். எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு நான் உடனே அந்த செஃப் கிட்ட பேசியே ஆகணும், எப்படியாவது கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க அந்த செஃப் கிட்ட குடுக்குறாங்க. அவனும் பேச ஆரம்பிக்கிறான். உன் ஒய்ஃப் ஒர்க் சம்பந்தப்பட்டதா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கொஞ்ச நாளா. அவங்க பாஸ் ரொம்ப வருத்தமா இருந்தாருன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அவ வேலை செய்யற கம்பெனில ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த கெமிக்கல்ஸ்ல தான் ஏதோ காணாம போகுது. பட் ஆனா அது ரொம்ப பெரிய அளவெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் $2000 தான். ஆனா ஒரு கஸ்டமர் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து பாஸ் ரொம்ப வருத்தமா இருக்கிறதுனால உன் ஒய்ஃப் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. யார் இதை கடத்துறாங்கங்கிறத எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும், வேவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவளுக்கு வேவு பார்க்கறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இதனாலதான் அவ ரொம்பவே டிப்ரெஷனா இருந்தா கொஞ்ச நாளா. இதுக்கு மேல இதை பத்தி எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படி சொல்லி ஃபோன் கால் கட் ஆகுது. எல்லாரையுமே அந்த ஹால் ஹிஸ்டரியில இருந்து தூக்கிடுறான். அப்ப இப்ப நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் வச்சு யோசிச்சு பார்க்குறான். அப்பதான் அந்த டிடெக்டிவோட ஹெல்ப் மறுபடியும் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஜாக் டிடெக்டிவ்க்கு கால் பண்றாங்க. அந்த டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி, இன்னும் எனக்கு 37 நிமிஷம் தான் இருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறான். உடனே எப்படி இதெல்லாம் முடியும், வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுல ஏஐ சொல்லுது, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் சரின்னு சொல்றா. இவன் சொல்றான், வைஃப் வேலை பார்த்த இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி அவளும் அங்க கிளம்பிட்டா. இனிமேல இருந்து என் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்டு ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஏஐ சொல்லுது, உள்ளுணர்வு எப்படி சரியா இருக்கும், எனக்கு தேவை ஃபேக்ட் எவிடன்ஸ் மட்டும்தான். நான் உள்ளுணர்வை கேட்டுதான் நான் எதனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ரூட்லயே போய் அதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டான். ஏஐ சொல்லுது, இந்த மாதிரி சண்டே வரைக்கும் தான் அவங்க வேலை பார்த்த எல்லாருமே உங்க வீட்டை சுத்தி இருந்திருக்காங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் யாருமே உங்க வீட்டை சுத்தி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது ஏஐ. ஆமா, சண்டே எங்களோட வீட்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தா, அதுக்கு தான் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஏதாவது வீடியோ எடுத்திருந்தாளா அன்னைக்கு? வீடியோ இருக்கு அப்படி சொல்லி அந்த வீடியோவை காட்டுறாங்க. ஒர்க் பண்ண எல்லாரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த வீடியோ ஒன்னொன்னா ஒரு ஆளா ஸ்கேன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கு ஏஐ. இப்ப வந்திருந்தா ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டை நோட்டம் விட்டு பார்த்திருப்பாங்க. அப்ப அதுல தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான்.
ஏஐ சொல்லுது, இன்னைக்கு காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமா நான் பார்க்குறேன். உங்க வீட்டு சைடு எந்த ஒரு காருமே நிக்கவே இல்ல. வீட்டுக்கு பின்னாடி செக் பண்ணி பார்த்தீங்களான்னு கேட்டா, பின்னாடி எந்த கேமராவுமே இல்ல அப்படின்னு சொல்றான். என் வீட்டு பக்கத்துல இருக்கவன் ஒரு பரவ பைத்தியம். அவன் வீட்ல கண்டிப்பா கேமரா வச்சிருப்பான். அவன் கூட ஒரு வெப்சைட் வச்சிருக்கான். கிட்ட வந்து சொல்றான். சொன்ன உடனே ஏஐ அதையும் ப்ரொசீட் பண்ணுது. அந்த கேமராவை செக் பண்ணி பார்த்தா சர்வீஸ் ஒழுங்கா இல்ல. அத ரெக்கவரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லும்போது, அவன் டைம் வேஸ்ட் பண்ணாம சரி ஓகே. இன்னைக்கு எங்க வீட்ல பார்ட்டி வச்ச அன்னைக்கு யாரெல்லாம் சொந்த கார்ல வந்தாங்கிறத கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அத செக் பண்ணி பார்த்தா ராபர்ட்ன்னு ஒருத்தவன சொல்றாங்க. அவன் கார்ல வந்திருக்கான். ஆனா 4 பேர் அவன் கூட்டிட்டு வந்திருக்கான். அவன்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் இப்ப பேசி ஆகணும். அப்படின்னு சொல்றான். ஏஐயும் அவனுக்கு கால் பண்ணுது. அவன்கிட்ட கேட்குறான், "சரி நீ எங்க வீட்டுக்கு வந்தப்ப யாருக்கெல்லாம் லிஃப்ட் குடுத்த?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒரு 3 பேத்துக்கு நான் லிஃப்ட் குடுத்தேன்" அப்படின்னு சொல்றான். "சரி போம்போதெல்லாம் அவங்கள திருப்பி கூட்டிட்டு போனியான்னு?" கேட்குறான். நான் வந்து யாரையுமே கூட்டிட்டு போல. எல்லாரும் ஊபர்ல போயிருந்திருப்பாங்க. 2 பேர மட்டும் தான் நான் கூட்டிட்டு போனேன். மத்த எல்லாரும் அவங்கவங்களா தனியா போயிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "சரி நான் உனக்கு அடுத்து கால் பண்றேன்னு" சொல்லிட்டு அந்த கால கட் பண்ணிடுறான். எனக்கு டக்குனு இன்னொன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. என் பொண்ணு கூட ஒருத்தன் பேசிட்டு இருந்தான்ல, அந்த வீடியோவ இன்னொருக்க ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான். ப்ளே பண்ணும்போதெல்லாம் அவ பொண்ணு சொல்லியிருப்பா, "அப்பா வந்துட்டாரு. மறுபடியும் அப்பா, அம்மாவும் சண்டை போட போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருந்திருப்பா. சரி ஓகே இது எப்படி பண்ணாங்கங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அது என்னடா ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா 9:15க்கு ரெக்கார்ட் ஆயிருக்காம். அப்பனா நான் வேலையில என்ன டைம் இருந்தேங்கிறதையும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லும்போதுல, ஆக்சுவலி அந்த டயத்துல அவன் வீட்லயே இல்ல, ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்திருக்கான். அப்ப எனக்கு பதிலா வேற யாரோ வந்திருக்காங்க. நான் என் பொண்ணுகிட்ட பேசியே ஆகணும். பொண்ணுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியும், அந்த பொண்ணுக்கும் கால் பண்றாங்க. அவ அட்டெண்ட் பண்ணி, "அப்பா ஆன்லைன்ல எல்லாரும் நீங்க தான் அம்மாவ கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால இத நம்பவே முடியல. நான் உங்ககிட்ட பேச விரும்பல" அப்படின்னு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. "நான் உங்க அம்மாவ கொலை பண்ணல செல்லம். அப்பா சொல்றத கொஞ்சம் கேளு. ஒருத்தன்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேல்ல, அப்ப வந்து அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போனியே, நான் அப்ப வீட்டுக்கே வரல. வேற யார் வந்தா? நீ கீழ போய் பார்த்தப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "பெர்சனல்லாம் நீங்க எதுக்குப்பா எடுத்து பார்த்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்க்காக தான். அதெல்லாம் விட்டுரு. மொத எனக்கு பதில் சொல்லு. எனக்கு டைம் கிடையாது." அப்பா நீங்க வரல. நான் கீழ போய் பார்த்தேன். சத்தம் மட்டும் தான் வந்துச்சு. ஆனா யாரையுமே காணோம். நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்தா, அவ கூட சேர்ந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அவளோட அக்கவுண்ட்ட கொஞ்சம் பிரைவேட்டா பார்க்கணும்னு சொல்லும்போதுல, அதுல வந்து என் வீட்ல சத்தம் கேட்குது. ஏதாவது பேய் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல பார்த்தா ஒரு கை வந்து பேஸ்மெண்ட் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. அத அவன் பார்த்துடுறான். பொண்ணுகிட்ட கேட்குறான், "நீ பேஸ்மெண்ட்க்கு எதுவும் போனியாமான்னு?" கேட்கும்போது, "நான் எதுவுமே போவே இல்லப்பா. நான் தான் போமாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லும்போதுல, அந்த இத ஜூம் பண்ணி பார்த்துட்டாங்க. பார்த்தா யாரோ பேஸ்மெண்ட்ல தான் 2 நாளா ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த பார்ட்டிக்கு வந்த ஒருத்தன் அங்க இருந்து போகவே இல்ல. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். செல்லம் நான் உனக்கு அப்புறமாட்டி கால் பண்றேன்னு சொல்லி கால கட் பண்ணிடுறாங்க. அப்ப வந்து ஏஐட்ட சொல்றான், இந்த மாரி பொண்ணுங்க எல்லாரையுமே லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கார ஓட்டிட்டு வந்தவங்களையும் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிறவங்கள மட்டும் வைங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் தெரியுது. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஏஐ சொல்லுது, நீங்க வந்து எல்லாத்தையும் சரியா தான் பண்றீங்க. ஆனா இப்ப தேவையானது ஃபேக்ட்ஸும் எவிடன்ஸும் மட்டும் தான். அத கலெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. புதிர விட்டுட்டு வேற ஏதோ பக்கமா நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் எத மிஸ் பண்றேன்னு நீங்க சொல்ல வரீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உங்க ஒய்ஃப் வந்து மிஸ்ஸிங் கேஸ வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது என்னங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லயும், ஆமா. அவங்களோட சர்வர்குள்ள போங்கன்னு சொல்லயும், அந்த சர்வர்குள்ளயும் போறாய்ங்க. போய் பார்த்தா என்னோட ஒய்ஃப் மெயில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலன் மெயில்ஸ்ன்னு போடுறாய்ங்க. அந்த மெயிலும் வருது. அதுல வந்து மிஸ்ஸிங் யூஜின்னு போட்டிருக்கு. யூஜினா என்னன்னு சொல்லி கேட்குறான். யூஜினா யூரியா கிரானில்ஸ் அதுதான் வந்து அடிக்கடி காணாம போயிருந்திருக்கு. சரி சரி ஓகே. அந்த யூஜி வந்து எந்த அளவுல காணாம போயிருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா 6 மாசத்துல 50 கிலோ வரைக்கும் காணாம போயிருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாமே கரெக்ட்டா தான் இருந்திருக்கு. ஆனா லிஸ்ட்ல மட்டும் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு ஏஐ சொல்லுது. 6 மாசத்துல மட்டும் காணாம போன கண்டெய்னர் வந்து 6. அப்பனா ஒரு இதுக்கு 50 கிலோனா 300 கிலோ இதுவரையும் காணாம போயிருக்கா? சரி ஓகே. இதோட மதிப்பு என்னவா இருக்கும்னு கேட்கும்போது தான் ஏஐ சொல்லுது. இந்த யூஜி வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எல்லாத்துலயும் யூஸ் பண்றாங்க. அப்புறம் விவசாயத்துக்கும் இத யூஸ் பண்றாங்க. அப்புறம் இது வந்து ரெட் ஜோன்ஸ்ல போதைப்பொருள் தயாரிக்கிற இடத்துலயும் இது பயன்படுது. யூரியாக்கு வந்து பிளாக் மார்க்கெட்ல பெரிய டிமாண்ட் இருக்கு. இத வித்தா நெறைய காசு கிடைக்கும். அப்ப அந்த ஹோல்ட்டோட மெயில தான் நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட மெயில்ல செக் பண்றாங்க. 2:30 மணிக்கு இந்த மாதிரி நான் உன்ன கண்டுபிடிச்சுட்டேன் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி லோடிங் பண்ற இடத்துக்கு வர சொல்லியிருக்கான் போல. அந்த கேமராவ இப்ப அசஸ் பண்றாங்க. டிவி கேமரா ஃபுட்டேஜ்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த ஹோல்ட்ங்கிறவனும் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால இத விட்டு வைக்க முடியாது. ஏன்னா எனக்கே பிரச்சனை ஆயிரும். என் வேலை கூட போகும்ன்னு சொல்லி ஒய்ஃப் பேசிட்டு இருக்கா. உடனே அவன் கோவப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறான். அப்பதான் வந்து யோசிக்கிறான் அந்த ஹோல்ட்ங்கிறவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சூதாட்டத்துல நெறைய காச விட்டவன். அவனுக்கு தான் இப்ப காசு நெறைய தேவைப்பட்டிருக்கு. சரி ஓகே. அவனோட பேங்க் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காமிங்கன்னு சொல்லும்போது பார்த்தா அவன் ரொம்ப பெரிய கடன்ல இருக்கான் போல. அவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ராபர்ட் தான் வந்து ஒரு வாட்டி காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்ப அந்த ஹோல் சார்லஸ் தான் வந்து குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டேன். ஏஐ கிட்ட ராவின் சொல்லிட்டு இருக்கான்.
98%லேருந்து 94.7%க்கு தான் குறைஞ்சிருக்கு. என்ன விளையாடுறீங்களா? நான் அவன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.ங்கிறது வந்து ஒரு மோட்டிவ் தான். பஸ் இது ஒரு தியரி தான். எவிடன்ஸ் இதுக்கு எதுவுமே கிடையாது. அத சேகரிக்கணும் நம்ம. சரி இப்ப நான் வந்து அந்த ராபர்ட்க்கு பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணா, அந்த கால் அட்டெண்ட் பண்றதே அந்த ஹோல்ட்ங்கிறவன் தான். ராபர்ட் வந்து இந்த பக்கமா வெளிய போயிருக்கான். "என்ன ராவின், நீ வந்து ஒய்ஃப கொலை பண்ண கேஸ்ல நீ வந்து மெர்சி கோர்ட்ல இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உண்மையான்னு?" கேட்கும்போதுல தெர்னோஸ் பேசுறாங்க. "நாங்க தான் மெர்சி கோர்ட் பேசுறோம். இப்ப வந்து நாங்க ராபர்ட்ட பேசியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஏஐ. நான் போய் அவன கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிட்டு போறான். அவன் எங்கேயாவது தப்பிச்சு போயிறக்கூடாதுங்கிறதுக்காக அவனோட மொபைல் சிக்னல நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஏஐ சொல்லிட்டு இருக்கு. சரி அந்த ஜாக் எங்க? அவ வந்து தான் இவன விசாரிச்சாகணும். இவன கொஞ்சம் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ இன்னும் ஒரு 4 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கா. அவகிட்ட சொல்லிடுறேன். இந்த ஹோல்ட்ங்கிறவன் காலையில எங்க இருந்தாங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சான்னு கேட்கும்போது, அதுக்குள்ள இந்த பக்கம் உங்க வீட்டுக்கு பின் சைடுல இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடைச்சிருச்சு. அத செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஒரு மரம் ஆடுது. யாரோ ஒருத்தவங்க அங்கிட்டு போற மாதிரி இருக்கு வீட்டுல இருந்து பின்னாடி. சரி ஓகே, இன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எங்கேயாவது போனானான்னு கேட்கும்போதுல, ஆமா அவர் வந்து சர்வர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போனாருங்கிற மாதிரி காமிக்குது ஃபோன் சிக்னல். பக்கத்து வீட்டுக்கார் கார் வந்து வெளிய போகுது. அதுக்குள்ள இந்த பக்கம் இந்த ஹோல்ட்ங்கிறவன் வந்துட்டான். ராப நானும் தேடி பார்த்தேன். ஆனா அவன காணோம். ராவின் சொல்றான், "எவ்வளவு தூரத்துக்கு டைம வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ? வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா?" அவன் ஹோல்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "நீ நிறைய கடன்ல இருக்கேங்கிறதும் தெரியும். நீ கெமிக்கல்ஸ் எப்படி காணாம போச்சுங்கிறதும் எனக்கு தெரியும். நீ தான் அந்த கெமிக்கல திருடி இருக்கேங்கிறதும் எனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் அவ வெளியில சொல்லிறக்கூடாதுங்கிறதுக்காக அவள நீ தான் கொன்னேங்கிறதும் எனக்கு தெரியும்டா." என்ன சொல்லிட்டு இருக்க? நான் அவள கொல்லவே இல்ல. எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப அமைதி என்னமோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். "சொல்லுடா என்ன?" அப்படின்னு கேட்கும் போலதான் நான் வந்து கடன் பட்டிருக்கேன். யாருக்குன்னு கேட்கும் போல ராபுக்கு தான். "அவனுக்கு எதுக்கு நீ கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி ராவின் கேக்குறான். ராப் தான் வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கடத்துறாங்கிறத நானும் நிக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அவன் இது வரைக்கும் எனக்கும் சரி அவளுக்கும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். உனக்கு கூட ஒரு வாட்டி ஸ்பான்சர் பண்ணியிருக்கான்ல. ஓ அப்படியா? சரி இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் இங்க இருந்து ஒரு ட்ரக் எடுத்துட்டு வெளியே போயிட்டான். அவன் சிக் லீவ் வேற போட்டிருந்தான். இன்னைக்கு தான் வந்தான். உடம்பு கூட அவனுக்கு சரியில்லை. இப்ப வரைக்கும் சரியாகவே இல்ல. அப்ப நேத்து அவன் வேலைக்கே வரவே இல்லையா? காலையில இன்னைக்கு போர்ட்ல வேலை முடியற வரைக்கும் கூட அவன் வரல. சண்டே கடைசியா உங்க வீட்டுல பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அவனை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. இத பத்தி நிக்கி கிட்ட பேசுறேன் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் காரை நான் தான் எடுத்துட்டு வந்தேன். அப்ப நீ தான் அந்த காரை ஓட்டிட்டு போயிருக்க. அவன் அப்ப அங்கேயே தான் இருந்திருக்கானான்னு சொல்லிட்டு அவன் போன் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லா சந்தேகமே அந்த ராபுங்கிற மேல மாறி போச்சு. அந்த ஜாப்புக்கு கால் பண்ணி ஆபீஸ்க்கு போ தேவையில்ல, சீக்கிரமா போய் அந்த ராபுங்கிறவனை பிடிக்கும். சரி ஓகே, இப்போ உடனே நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ள இந்த பக்கம் ஃபுட்டேஜ் வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கார் டிக்கில இருந்து ராபுங்கிறவன் வெளியே வரான். இப்ப கூட அவனுக்கு 93% தான் குறைஞ்சிருக்கு. இப்ப கூட வா இவன் தான் வந்து குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி இது பத்தாது இன்னும் வேணும் அப்படின்னு ஏஐ சொல்லிட்டு இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுங்கிறத சொல்லுங்க. ஏன்னா அவனை பார்த்தா கொலை பண்ணிருக்கவன் மாதிரியா தெரியுது. அந்த ஏஐ அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க ஓகேவான்னு கேட்கையும் நான் ஓகே தான், மறுபடியும் கன்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ராபோட வீட்டுக்கு போயிட்டாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. எல்லா இடமும் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். இங்க இருந்த ட்ரக் எங்கன்னு சொல்லி தேடுறாங்க. ட்ரக்கையும் காணோம். ஜிபிஎஸ் டிவைஸையும் காணோம். அதையும் அவன் எடுத்திருப்பான். சரி நம்பர் பிளேட் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா அதை கூட அவன் கழட்டி போட்டு போயிட்டான் போல. வந்து எங்க இருக்குங்கிறத கண்டுபிடி பழைய மெத்தட் வழியா அப்படின்னு சொல்றான். பழைய மெத்தட்னா எதை சொல்றாங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்க போலீஸ வந்து அந்த ட்ரக்கை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறம் இங்க வீட்டுக்குள்ள வந்த போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல, இத்து போன 4 பேப்பரும் இந்த போட்டோவும் தான் கிடக்கு அப்படி சொல்லி அந்த போட்டோவை தூக்கி காமிக்கிறாங்க. அந்த போட்டோ மேல இவனுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. அந்த போட்டோவை மறுபடியும் காட்டுன்னு சொல்லும் போதுல அந்த போட்டோவை காமிச்சா சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டு ஒரு பையனோட போட்டோ இருக்கு. இந்த போட்டோ இன்னும் கொஞ்சம் கிட்டத்தல காமிங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா அந்த போட்டோ வந்து 2ஆ கிழிக்கப்பட்டிருக்கு. பாதி கை மட்டும் இன்னொரு சின்ன பையன் பக்கத்துல இருக்கிற மாதிரி பாதி கை மட்டும் தெரியுது. இத கொஞ்சம் என்னன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பாருங்க. நான் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஏஐ. காலையில இருக்க ஃபுட்டேஜ்ல அவன் வந்து கராஜுக்கு போன மாதிரி இருக்கு. அந்த கராஜ்ல போய் செக் பண்ண சொன்னா எல்லா போலீஸும் போய் செக் பண்றாங்க. பார்த்தா அந்த இடமே ஒரு லெபார்டரி மாதிரி இருக்கு. அங்க இருந்த எல்லா ப்ரூஃபையும் வந்து அவன் அழிச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க இருக்க கெமிக்கலையும் எடுத்துட்டு போயிட்டான். அப்படிதானே? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். இன்னும் நல்லா தேடுங்க அந்த இடத்த அப்படி சொல்லி ராவின் சொல்லிட்டு இருக்கான். இதை அவன் எப்படி விக்கிறதுக்காகத்தான் எடுத்துட்டு போயிருந்திருப்பான்னு சொல்லும் போல ஏஐ சொல்லுது அதை விக்கிறானா அப்படின்னா ரெட் ஜோனுக்கு தான் போயிருக்கணும். இல்ல ரெட் ஜோனுக்கு போயிருந்தா கண்டிப்பா அந்த ட்ரக்ல இருக்க எல்லாத்தையும் வந்து அங்க இருக்கவங்க திருடிடுவாங்க. கண்டிப்பா அவன் அங்க போயிருக்க மாட்டான். ஒரு முடிஞ்சு போன ஒரு ப்ராடக்டா தான் அவன் எடுத்துட்டு கண்டிப்பா வெளியே போய் இருந்திருக்கணும். அவனால அதை பண்ண முடியுமா
முடியுமா அப்படிங்கறத சர்ச் பண்ண சொல்றாங்க. ஒருவேளை அதை வந்து அவன் ஃபினிஷ் பண்ணியிருந்தா அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதை வந்து விற்க முடியும், வாய்ப்பு இருக்கு. அவன் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கான். இது எல்லாத்தையும் வந்து அவன் ஏன் ட்ரக்ஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி இருந்திருக்க கூடாது? அப்படியே இருந்துச்சுன்னா அவன் என்ன கொஞ்ச நேரத்துல அந்த பொருளை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு தலைமறை ஆயிரும். அதுக்கு மேல அவனை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. வேமா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ராவின் பேசிட்டு இருக்கான். அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி வான்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த ராபுக்கு கால் பண்ணும் போதுல ஆக்சுவலி அவன் வேலை செய்யற இடத்துலயே இல்ல, இங்கதான் நின்னு கால் பண்ணிருக்காங்கிறத 2 காலையும் வச்சு மேட்ச் பண்றாங்க. பார்த்தா பின்னாடி ஒரு கேலண்டர் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி கூட அவன் இங்கதான் இருந்திருக்கான், அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாப் கேக்குறான். அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையுமே அங்க இருக்க போலீஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெட்டே இல்லாம உலகத்தை விட்டு தள்ளி இருந்து அவன் எல்லா வேலையுமே பார்த்திருக்கான். அங்க ஒரு புக் எடுக்கிறாங்க. அந்த புக்ல வந்து வீட்லயே வச்சு எப்படி பாம்பு ரெடி பண்ணலாங்கிறதையும் அவன் ட்ரை பண்ணி பார்த்திருந்திருக்கான். அப்ப இவன் கையில வச்சிருக்கிறது எந்த ஒரு ட்ரக்கும் கிடையாது, அது ஒரு பாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் ட்ரக் எங்க இருக்குங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரி அப்ராக்சிமேட்டா அதுல எவ்வளவு இருக்குன்னு கேட்கும் போதுல 3000 பவுண்ட் இருக்கும். அந்த ட்ரக் எடுத்துட்டு இப்ப அவன் எங்க போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அவன் என்ன ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஏஐ சொல்லுது இந்த பக்கம் அந்த போட்டோவோட மேட்ச் கிடைச்சிருச்சு. இப்பதான் அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோவை அனலைஸ் பண்ணி யாருன்னு பார்த்தா இந்த பக்கம் ரெட் கலர் டிஷர்ட் போட்ட பையன் தான் வந்து ராபர்ட் வெப், அந்த பக்கம் இருக்கிற பையன் வந்து டேவிட் வெப்பா. இவங்க 2 பேத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கும் போல 2 பேருமே பிரதர்ஸ். இவங்க 2 பேருமே அனாத ஆசிரமத்துல தான் இருந்திருக்காங்க. அடாப்ட் பண்ணி எடுத்துட்டு போகும்போது 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ராபர்ட் வந்து நல்ல குடும்பத்துல இருந்து நல்லா டிகிரி படிச்சுட்டான். ஆனா இவன் வந்து ஒரு ரவுடி ஆயிட்டான். இது எல்லாத்தையும் வச்சு ராவின் கண்டுபிடிச்சிட்டான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் சொல்றாங்க. இது எல்லாமே வந்து அந்த டேவிட் வெப்போட கேஸுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இவன் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கேஸுக்கும் என் ஒய்ஃபுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்ப டார்கெட் வந்து மெர்சி கோர்ட் தான். அப்ப அவன் நேரா இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்துலதான் அந்த பாம்பை வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ண போறான் அப்படிங்கறதையே ராவின் கண்டுபிடிச்சிட்டான். இது எல்லாத்தையும் ஜாக் கிட்ட சொல்லி வேமா அவனை போய் தடுங்க, இல்லனா அவன் இந்த கோட்டையே வந்து வெடிக்க வச்சிருவான். அப்பதான் அந்த ட்ரக்ல போயிட்டு இருக்கவனை காமிக்கிறாங்க. பக்கத்துல யாருக்கிட்டயோ பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் யாருக்கிட்ட பேசுறான்னு கேட்கும் போதுல ஏய் சொல்லுது இதுக்கு முன்னாடி அந்த ட்ரக் எங்க இருந்துச்சுங்கிறத முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும் போதுல ராவின் சொல்றான் என் பொண்ணு கிட்ட நான் உடனே பேசி ஆகணும். அந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அந்த போன் எடுக்கிறதே அவங்க தாத்தா தான். அவளை எங்க அப்படின்னு கேட்கும் போதுல அவ இங்க இல்லையே வெளியே இருக்கா. பாக்குறாங்க. பார்த்தா அந்த ட்ரக் இந்த வீட்டுக்கிட்ட தான் வந்து நின்றுருக்கு. அந்த ராபர்ட் ஆக்சுவலி அவங்க அம்மாக்கு இரங்கல் சொல்ற மாதிரி அவ பொண்ணு அங்க இருந்து கடத்தி கூட்டிட்டு போயிருக்கான் ட்ரக்ல. அப்ப பேசிட்டு வரதே அவ பொண்ணு கூட தான். இதை கண்டுபிடிச்ச உடனே அந்த ஜாக்ங்கிற பொண்ணு கிட்ட சொல்லும் போதுல நீ அந்த ட்ரக்ல போய் என் பொண்ணை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல பார்த்தா டைமர் செட் பண்ணி பாம் இருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் வேகமா ஓடுறாங்க. பார்த்தா அந்த பாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் ஆனதுல சிக்னலே கட் ஆகுது. ஒருவேளை அந்த அந்த ஜாக்குங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டுட்டே இருக்கான். பட் ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அந்த இடமே அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. இந்த ஏஐட்ட கேட்குறான் இதுதான் அந்த பாமான்னு கேட்கும் போதுல இது வந்து கொஞ்சம் தான். பட் ஆனா அவன் ட்ரக்ல இருக்கிற அளவுக்கு வெடிச்சிச்சு அப்படின்னா பாதி லாஸ் ஏஞ்சல்ஸே வந்து அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கம் அந்த ஜாக்குங்கிறவங்க இறந்து போல கணக்கு ஆயிருது. நீ வேமா அவனை போய் பிடிச்சே ஆகணும், ட்ரக்கை வேமா போய் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏஐ சொல்லுது இதுக்கு மேல நீங்க வந்து இந்த கொலையை பண்ணலைங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிச்சு. இப்பயே நான் அந்த கேஸை வந்து டிராப் அவுட் பண்றேன், நீங்க இந்த சேர்ல இருந்து எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த ராவின் என்ன சொல்றான் என் பொண்டாட்டியும் இறந்து போயிட்டா, அப்புறம் என் ஆபீசர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அவன் நினைச்சதெல்லாம் இதுல நடந்துரும். இப்ப நான் இதுல இருந்து போனேன் அப்படின்னா உங்களால வந்து எதையுமே அக்சஸ் பண்ண முடியாது, அதனால இதுலயே வைங்க ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஏஐட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா என்னால இதை பண்ண முடியாது, ரூல்ஸ் அப்படி கிடையாது, இல்ல நீங்க இதை பண்ணிதான் ஆகணும், ஒண்ணு பிரேக் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, நான் இங்க இருந்து போனேன்னா செத்ததுக்கு ஒரு காரணமே இல்லாம போயிரும், அவனை கண்டிப்பா நம்ம பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க ராவின், இப்படியே இந்த சேர்லயே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க, அதனால இதை விட்டு நீங்க போறதுதான் நல்லதுன்னு சொல்றா. இப்ப நீங்க என்னை போக விட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருப்போம். நான் ஒரு மோசமான இருந்துட்டேன், எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டேன். இப்ப நீங்களும் இதை பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஃபெயில் ஆயிருவீங்க, அப்புறம் 2 பேரும் கில்ட்டில தான் இருப்போம். இதுல கிடைச்சிருக்க லாஸ்ட் சான்ஸ், இதுக்கு மேல அவன் வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணாம நம்ம பாத்துக்கணும், அவனை தடுத்தே ஆகணும், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்ச மாதிரியே அவனை அழிக்கணும்னு சொல்லும் போல இங்க டைமிங்க காட்டுறாங்க. 9 நிமிஷம் 20 செகண்ட் தான் இருக்கு. எல்லாத்தையும் ஒத்துக்குது. அதுக்கப்புறம் அந்த ஏஐ கேக்குது இப்ப நான் என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கும் போதுல இப்ப அவன் அங்க இருந்து மெர்சி கோர்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பார்த்தா ரொம்ப நேரம்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா வர காரு போற காருன்னு எல்லாத்தையும் அந்த ட்ரக்கை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அவனை நீங்க வந்து வேற பக்கமா திருப்பி விட்டீங்க அப்படின்னா நான் எப்படியாவது உங்க பொண்ணை காப்பாத்தி ஹெலிகாப்டர்ல அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க இன்சார்ஜ் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்களும் பண்றாங்க. டிராபிக் எல்லாம் பிளாக் பண்ணி அவனை அப்படியே வேற பக்கமா திருப்பி விடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவன் டைவர்ட் பண்ணி வேற ரூட்ல
போயிட்டு இருக்கான். ஒரு பாலம் வருது. அந்த பாலத்துல வச்சு பொண்ண வந்து காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ட்ரக்ல இருக்கவன் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல. அவன் அங்க இருக்கிற எல்லா ஆபீசர்ஸையும் சரி, காரையும் சரி அடிச்சு தூக்கிட்டு அங்க இருந்து போறான். அவங்களோட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. அவன் இப்படியே போயிட்டே இருந்தானா, பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போயிருவான். அங்க போய் ட்ரக்க வெடிக்க வச்சானா, மெக்சிகோட்டும் சரி, சுத்தி இருக்கிற நெறைய பேர் செத்து போயிருவாங்க. அதுக்குள்ள அவன கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ராவின் சொல்றான், அப்படிலாம் பண்ணாதீங்க. அங்க இருக்க இன்சார்ஜ்ட்ட என்ன சொல்றாங்க, ஒரு பாம் அனுப்பி அந்த இதைய அங்கேயே பிளாஸ்ட் பண்ணுங்க பாலத்திலேயே வச்சு. அங்கதான் ஆள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இன்சார்ஜ் கிட்ட இவன் பேசுறான், என் பொண்ணு அதுக்குள்ள இருக்கா, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கும் போல, நான் வந்து புரோட்டோகாலை தான் வந்து ஃபாலோ பண்ண முடியும், என்னால எதுவும் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிரு. அந்த சின்ன காரை அந்த ட்ரக்கு அடியில அனுப்பி விடுறாங்க. ராவன் சொல்றான், இது எதையுமே பண்ணாதீங்க, நம்ம ஜட்ஜ் வந்து அதை முடிவெடுப்பாங்கன்னு சொல்லும் போல ஏஐ சொல்லுது, இதுக்குள்ள நான் என்னால வர முடியாது, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதை நம்ம பண்ணிதான் ஆகணும்னு சொல்லும் போல பொண்ணு இறந்து போயிட போறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயத்துல கண்ணு முடிக்கிறான். பார்த்தா அந்த இதை அமுக்குறாங்க, ஆனா பிளாஸ்ட் ஆகவே இல்ல. அங்க அந்த ட்ரக் அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களான்னு ஏஐட்ட கேக்குறான். ஆனா அதுக்கு அந்த ஏஐ எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்ல. இந்த படத்துல ஏஐக்கு கூட கொஞ்சம் மனசாட்சி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவன் இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல கோர்ட்டுக்கு வந்துருவான். அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிக்கிறாங்க. நான் வந்து அந்த ராபர்ட் கிட்ட பேசணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஜாக் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்லையா, அவளும் அந்த வண்டி எடுத்து கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டுறா. ராவின் பேச ஆரம்பிக்கிறான், கோர்ட்டுக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, பட் ஆனா என் பொண்ணு என்ன பண்ணா, அவளை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உன்னை நான் மறக்கவே மாட்டேன், என் தம்பி இப்படிதான் எந்த தப்பு செய்யலன்னு சொல்லிட்டே இருந்தான், ஆனா நீ அவனை கொலை பண்ணல, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன், எந்த ஒரு ஈவிரக்கமும் உனக்காக காட்ட மாட்டேன் ராவின் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். சரி, நீ இப்படி பண்றதுனால உன் தம்பி என்ன திரும்பி வந்துட போறானா, அவன் ஒரு கொலையாளிங்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டிக்கிற, இதனால எதுவுமே மாற போறது இல்ல, பல அப்பாவிங்களை வந்து நீ கொலை பண்ணிக்கிட்டு இருக்க, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு ராபர்ட்னு சொல்லும் போதெல்லாம் அவன் அதெல்லாம் வாங்குற மாதிரி இல்ல. அந்த ராபர்ட் வந்து ஏதோ சொல்றான், நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன், பட் ஆனா திருப்பி கூப்பிடுறேன்னு சொன்னாங்க, யாருமே கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஜாக் வந்து துப்பாக்கி எடுத்து அவனை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. அப்புறம் கோர்ட் கிட்ட அவன் வந்துட்டான். சோ இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வேகமா உள்ள வந்து அந்த மெஸ்ஸி கோர்ட்டுக்குள்ளேயே வண்டியை விட்டுறான். அந்த ட்ரக் உள்ள வந்து இடிச்சதுல அங்க இருந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அந்த ஏஐயும் அப்படியே வேலை செய்யாம ஸ்டாப் ஆகுது. இவனோட சேர் வந்து அவனை ரொம்ப இறுக்கி பிடிக்குது. ஏன்னா இங்க டைமிங்கும் முடிய போகுது. அவனுக்கு மரண தண்டனை வந்து கொடுக்க போறாங்க. அந்நேரம் இவன் கத்திக்கிட்டு இருக்கான், மேடக்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, ஏதாவது பண்ணுங்க, என்னை ஹெல்ப் பண்ணுங்க, இந்த சேர்ல இருந்து என்னை வெளியே எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் அந்த ராபர்ட் என்ன பண்றானா, அவ பொண்ணை வந்து ஹாஸ்டேஜ் மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் 25 செகண்ட்ஸ்ல இருந்து 40 செகண்ட்ஸ்க்கு மாறிட்டே போகுது. இவனும் கூப்பிட்டுட்டே இருக்கான், மேடக்ஸ் விசாரணையை முடிங்க, நான் அந்த இடத்த விட்டு உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஏ இன்னும் வேலையே செய்யல, நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 2 செகண்ட் இருக்கும் போல ஏஐ வந்து மாஸ் காட்டிருச்சு. அப்படியே அவன் அந்த சேர்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட அங்க இருந்து வேகமா ஓடுறான். லிஃப்ட் வழியா கீழே இறங்குறான். அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து புல்லட் ஜாக்கெட் ப்ரூஃபையும் எடுத்துட்டு அப்புறம் அந்த மைக்கையும் எடுத்து மேடக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ராபர்ட் வந்து அவன் தம்பி தப்பு செய்யலைங்கிறத நம்புறான் ஸ்ட்ராங்கா. அதனால இந்த கேஸை நீங்க ரீஓபன் பண்ற மாதிரி பண்ணி அவன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க, அதுல எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், என்ன செய்யலாங்கிறத நான் யோசிக்கிறேன், அப்பனா தான் அவனே டிஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லியும் அந்த ஏஐயும் ஒத்துக்குது. ஓகே ராபர்ட் சொல்றான், ராவின் வேமா வெளியே வா, மேல விட்டானா உன் பொண்ணை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டே ராவினும் வெளியே வரான். வந்தோடனே என்னனாலும் பண்ணிக்கோ, என் பொண்ணு என்ன பண்ணா, இந்த மெஸ்ஸி கோர்ட் மேலே என் மேலே தானே உனக்கு கோவம், இதுக்காக என் பொண்ணு எதுக்கு இப்படி நீ டார்ச்சர் பண்ற, அவளை கொஞ்சம் விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவதான் என்னோட பணைய கைதி, இவளை நான் விட மாட்டேன், தப்பே செய்யாம என் தம்பியை கொலை பண்ணீங்கல்ல, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இப்ப நான் கொடுக்க போறேன் அவங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் பேசிட்டு இருக்கான். அப்ப பொண்ணு சொல்றா, அப்பா இவன் கையில பாம்பு இருக்கு, வெடிக்க வச்சிருவான், பக்கத்துல வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவின் உடனே இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம், அது வந்து கோவத்துல கன்னை வச்சுட்டு நிக்கிறான், மத்தபடி அவன் கிட்ட பாம்புலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுமே அந்த ராபர்ட்டுக்கும் வந்து கையில அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ரிமோட் வச்சிருக்கான். அதை எடுத்து காமிச்சிட்டு, நீ இந்த இடத்துல இருக்கியா இல்லையாங்கிறது தெரியாம நான் எப்படி இந்த இடத்த பிளாஸ்ட் பண்ணுவேன், அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்து சொல்லி அந்த பட்டனை அமுக்க போறான். அந்நேரம் கரெக்டா ஏஐ பேச ஆரம்பிக்குது. உங்க தம்பி நல்லவன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்கல்ல, அதை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீங்க வந்து உங்க கேஸை இதுல பதிவு பண்ணுங்க, மறுபடியும் அதுல நம்ம நல்லது எது கெட்டது எதுங்கிறத விசாரிக்கலாம், தம்பி நிரபராதின்னு உங்களால நிரூபிக்க முடியும்னு நம்பினீங்கன்னா நீங்க அதை பண்ணலாம், சரி ஓகே உங்க தரப்பு நியாயத்தை நீங்க சொல்ல ஆரம்பிங்கன்னு சொல்லும் போதுல அந்த ராபர்ட் சொல்றான், 2 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பியை நான் அப்பதான் கண்டுபிடிச்சேன், நான் பார்க்கும்போது அவன் ரொம்ப மன உளைச்சல்ல ஏதோ பிச்சைக்காரன் மாதிரி இருந்தான், நான் தான் அவன் கையில ஒரு போனை கொடுத்து பொறுமையா இரு, என்னவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என்ன செய்யறோங்கிறத பிளான் எல்லாம்
யோசிச்சுட்டு நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லி அவன் கையில நான் ஒரு போனை கொடுத்து அனுப்புனேன். ஒரு லேடியை கொலை பண்ணிட்டதா நீங்க அப்பதான் சொன்னீங்க. ஆனா அந்த டைம் என் தம்பி கிட்ட நான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவன் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த டேவிட் வந்து ஒரு லேடியை கொலை பண்ணி இருந்திருக்கானா, அந்த லேடி பக்கத்திலேயே இவனும் உட்கார்ந்து இருந்திருக்கான் கன்னை வச்சுட்டு. 10 மணிக்கு உங்க தம்பி வந்து அந்த லேடியை கொலை பண்ணியிருக்கான். நான் இப்பதானே சொல்லிட்டு இருக்கேன், என் தம்பி 1 மணி நேரமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு. நீங்க நான் பேசுறதே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி அவன் ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கும் போல அவ பொண்ணு வந்து கையை கடிச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறா. இவன் போய் ரிமோட்டை வாங்குறதுக்காக போறான். எப்படியோ அந்த ரிமோட்ல இருந்து பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டான். கன் எடுத்து அவனை பாயிண்ட் பண்ணி கொலை பண்ணலாம்னு முயற்சி பண்ணும்போது அவ பொண்ணு பின்னாடி இருந்துட்டு, அப்பா நீங்களாவது எனக்கு வேணும், அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கா. இவன் ஷூட் பண்ற மாதிரி போய் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ஷூட் பண்ணல. ராபர்ட் சொல்றா, ரொம்ப நேரம் அவன்கிட்ட நான் போன்ல பேசிட்டு இருந்தேன், உங்க ஸ்டேஷன் கூட கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போதே பின்னாடி இருந்து யாரோ ஷூட் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா அந்த ஜாக்குன்னு சொன்னால அந்த டிடெக்டிவ் தான் இப்ப ஷூட் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு வந்து ராவன் கேட்டுட்டு இருக்கான். அப்பயும் அந்த சமயத்திலயும் அந்த ராபர்ட் என்ன சொல்றானா, நான் ஒரு லேடி கிட்ட பேசினேன் உங்க ஸ்டேஷன்ல இருக்கிறவங்ககிட்ட, கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க, பட் ஆனா எனக்கு கால் பண்ணவே இல்லை. அவன் சொல்றதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி அந்த ஏஐட்ட வந்து செக் பண்ண சொல்றாங்க. அதை செக் பண்ணா அவன் சொன்ன மாதிரியே பேசிட்டு இருந்திருக்காங்க 2 பேரும். இன்னொரு விஷயத்த ராபர்ட் சொல்றான், யார் வந்து டேவிட் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரியும்னு சொல்லும் போதுலதான் இங்க ஒரு ட்விஸ்ட குடுக்குறாங்க. ஆக்சுவலி அந்த டேவிட் அரெஸ்ட் பண்ணதே இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த ஜாக் தான். அப்ப நீ தானே அந்த லேடி கால் பண்ண விஷயம் உனக்கு தெரியுமா? அவன் கையில அந்நேரம் போன் இருந்துச்சா? அதுக்குள்ள ஏஐ வந்து உள்ள புகுந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருச்சு. அவன் கிட்ட வந்து கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணும் போதுல ஒரு செல்போன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது போலீஸ் ஸ்டேஷன் கூட அது போயிருந்திருக்கு. ஆனா யாரும் அதை எவிடன்ஸ் பண்ற இடத்துல சப்மிட் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எவிடன்ஸ் அந்த ரூமை வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போதுல மறுபடியும் அசஸ் பண்றாங்க. இந்த ஜாக் இருக்கால, அவதான் அந்த செல்போனை வந்து அங்க இருந்து எடுத்துட்டு போய் பாலத்துல இருந்து கீழே போட்டிருக்கா. இதனாலதான் வந்து நிரபராதியா இருந்த டேவிட் வெப்புங்கிற ஒருத்தனை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இங்க ப்ரூஃப் ஆயிருச்சு. இந்த ஜாக்குங்கிறவ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. என்னோட கேஸ்ல நான் தோக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணேன். இதுல நல்லது தானே நடந்திருக்கு, இது அப்படியே விட்டுரு, வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. நம்ம எல்லாரும் இதை உருவாக்குனதுக்கான காரணம் நியாயம் கிடைக்கிறதுக்காக தான், எந்த தப்புமே செய்யாத அப்பாவிங்க கொலை பண்றதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவே அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ராபர்ட்டையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு சொல்றா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்க தான் அம்மாவை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொன்னதை கூட நான் நம்பிட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஏய் கேக்குது, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் கிறிஸ் அப்படின்னு கேட்கும் போதுதான் அவன் சொல்றான், மனுஷனா இருந்தாலும் சரி ஏஐ இருந்தாலும் சரி தப்பு செய்யறது சகஜமான ஒரு விஷயம் தான். இதுல இருந்து நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏஐ வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத விட கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சேனலை பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏதாவது உங்களுக்கு மூவி சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.